எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரு ஈமான் உள்ள ஆளோட தைரியம் வந்து அவன் மசில்லயோ அவன் பாடியில இருந்தோ வர்றது கிடையாது, அவன் வச்சிருக்க ஈமான்ல இருந்து வர்றதுதான். உங்களுக்கு பயமா இருக்கா, என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுங்க. அல்லாஹ் என்னைக்குமே நம்ம கூட இருக்கான், அல்லாஹ் இருக்கான் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த நினைவுல வச்சுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு புறப்படும் போது நம்ம என்ன சொல்லி வெளியேறோம், பிஸ்மில்லா தவக்கல் தல்லா அப்படின்னு சொல்லி வெளியேறோம்ல. அதாவது அல்லாவை நம்பி நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையிலே தானே வெளியேறோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வை நம்பி செய்யுங்க, அல்லாஹ் கூட இருக்கான்னு நம்பி செய்யுங்க. கடமையை செய்யணும், உண்மையா பேசணும், நியாயமா நடக்கணும். இப்படி இருந்தா யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் பயந்தா போதும், வேற யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் உங்களுக்கு உதவி பண்ணா உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. தைரியமா இருங்க, உண்மையை பேசுங்க, எது சரியோ அதை செய்யுங்க. உங்க பாதுகாவலன் வந்து சுத்தி இருக்கிற மக்கள் கிடையாது, உங்க பாதுகாவலன் வந்து அல்லாஹ் அர் ரஹ்மான் அல் ஹபீஸ். அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால எதையும் கண்டு வாழ்க்கையில பயப்படாதீங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் நம்புங்க, அவன் நம்மளை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால வாழ்க்கையில தைரியமா நம்பிக்கையோட முன்னேறுங்க. அல்லாஹ் தான் நம்மளுக்கு சிறந்த பாதுகாவலன், அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாதுகாப்பு அளிப்பான். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு பார்ப்போம்.